காங்கிரஸ் வந்து தாவேக்கா கூட போக போகுது, திமுக கூட்டிலிருந்து வெளியில் வரப்போகிறாங்க அப்படின்லாம் நம்ம பேசினாலும் கூட இன்னும் வந்து காங்கிரஸ் எங்கேயுமே நாங்கள் வந்து கூட்டிலிருந்து வெளியில் போகிறோம் அப்படின்னு அறிவிக்கல, கட்சியினரும் வந்து அறிவிக்கல. ஆனால் திமுக மீது கடுமையான விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் கூட்டிலிருந்து வெளியேறுவோம் அப்படின்னு அறிவிக்கவே இல்லை. திமுகவினர் தான் காங்கிரஸ் வந்தால் வரட்டும் போனால் போகட்டும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்காங்க. காங்கிரஸ் அறிவிக்கல. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாதான் கூட்டணி அப்படிங்கிற இடத்துல தானே இருக்காங்க. அது எப்படி நம்ம கூட்டணி முறிவுன்னு நம்ம அந்த இடத்துக்கு நகர முடியும்? சார், இந்திய மக்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சு தெளிவாக நடந்துட்டாங்க. ஒரு குடும்பம் எங்களை ஆள வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு குடும்பத்தின் கீழே நாங்கள்லாம் அடிமை போல இருக்க விரும்பலை அப்படின்னு இந்திய நாட்டு மக்கள் முடிவு செய்தாக அந்த சோனியா காந்தி, ராகுல் காந்தி, ராஜீவ் காந்தி, பிரியங்கா காந்தி ஒட்டுமொத்த குடும்பத்தையே இன்னைக்கு ஓரம் கட்டிட்டாங்க. இந்திய நாட்டில் காங்கிரஸே இல்லை, ஜீரோ. தமிழ்நாட்டிலையும் மக்கள் இந்த முறை முடிவு எடுத்துட்டாங்க. எப்படி இந்திய நாட்டு மக்கள் ஒரு குடும்பம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் எங்கள் குடும்பம்லாம் வாழணும்னு நினைச்சோமோ தமிழ்நாடு மக்களும் அப்படியே நினைக்கிறாங்க. ஐயா ஸ்டாலின், ஐயா உதயநிதி, அக்கா கனிமொழி, ஐயா ராசா வேண்டாங்க. எதுக்குங்க தயாநிதி மாறன்? ஒரு குடும்பத்தின் கீழ் நாங்கள் சீர்கட்டு சீரழிந்து போவது நாங்கள் அதற்கு ரெடியா இல்லை. எப்படி இந்திய நாடு இன்னைக்கு மாண்புமிகு ஐயா மோடி கரங்களில் இன்னைக்கு கொண்டு சேர்த்துப்பட்டிருக்கோம். ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சாமானிய தொண்டை, எங்களை போல ஒரு ஆள் ஆளணும்னு நாங்கள் நினைக்கிறோங்க. தப்பா? நான் நியூஸ் ஜேக்காக எதுவும் பேச நினைக்காதீங்க. வெகுஜன மக்களுடைய குரல் ஏங்க, அவர் எங்களை போல விவசாயிங்க, எங்களை ஆளக்கூடிய மகன், எங்களை போன்று கஷ்டப்பட்டு வந்த ஒருத்தராக இருக்கட்டும். ஏன் கோல்டன் ஸ்பூன் வச்சிருக்கிறவங்களும் திருட்டுத்தனமா ட்ரெயின் ஏறி வந்த இந்த குடும்பம் இந்த நாட்டை ஆளுக போது, ஆள துடிக்க போது, ஆண்டு நம்மளெல்லாம் மாண்டு போகக்கூடிய அளவு வச்சிருக்க போது ஒரு விவசாயி ஆண்டுட்டு போட்டோமேங்களே.